அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட வேலைகள் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக விக்டர் வாண்டூம் அப்படிங்கிற ஒரு சேரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப சேர் வைக்கிறீங்களேப்பா. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆக்சுவலி பார்த்தோம்னா நேற்றே இந்த அப்டேட் வந்து வந்துச்சு. நேற்று இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன், இப்போ தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த செட் பிக்ஸ் அப்புறம் அந்த ஆக்ட்ரஸோட பிக்ஸ் எல்லாம் ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இந்த சேர் பிக்கை யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ பிரதர்ஸ் அண்ட் கெவின் ஃபெஜே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லீக் ஒன்று வந்தது. அதாவது இந்த டாக்டர் டூமோட ஃபுல் லுக்கே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து காட்டியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து எக்ஸாக்டாக அயன்மேன் காஸ்டியூமில் டாக்டர் டூமோட கேப் போட்டு லாங் ஹேர் பியர்டெல்லாம் வச்சுட்டு ஆடிஜன் நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். அந்த பிக் வந்த டைம்லேயே எனக்கு என்னமோ அது வந்து ஃபேக் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு ஏஐ மேடான ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எதுவுமே நம்ப முடிய மாட்டேங்குது. டூம்ஸ்டே லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. பட் அது ஏஐ. டாக்டர் டூமோட ஃபுல் லுக் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் இந்த ஃபேக் லுக் வந்து லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி சுற்றிட்டு இருந்துச்சு. அதாவது டாக்டர் டூம் அந்த விக்டர் வாண்டூமா வந்து நம்ம ஆடிஜே வரல, இது அயன்மேனோட ஒரு வேரியண்ட் எப்படி வந்து டாக்டர் டூமா வந்து மாறி இருந்தார் அந்த மாதிரியான ஒரு கதையை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதில் வந்து டாக்டர் டூமை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு தியரி வந்து ஃபஸ்ட்டு உலாவிட்டு இருந்தது. இப்படி ஒரு தியரி சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபுல் லுக் லீக் ஆச்சு. இந்த ஃபுல் லுக் லீக் ஆனோடனே எல்லாரும் நினச்சிட்டாங்க, ஓகே இது கிட்டத்தட்ட அயன்மேன் சூட் ரெப்ளிக்காவாக தான் இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட அயன்மேன் லுக்கை வந்து தான் அந்த ஆர்டிஜேக்கு போட்டு விட்ருக்காங்க. அதனால் அயன்மேன் வேரியண்ட் தான் டாக்டர் டூமா மாறுற மாதிரியான ஒரு கதை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதை உண்மையினுமே நினச்சாங்க. ஸோ இப்போது ஐ கேன் டெல் தட் இட்ஸ் ஃபேக். ஏன்னா இந்த சேரில் விக்டர் வாண்டூம் அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கு, டாக்டர் டூம்னு போடல. டாக்டர் டூமோட ரியல் நேம் வந்து விக்டர் வாண்டூம். டாக்டர் டூம் அப்படிங்கிறது அவரோட மேடப் நேம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த சேரில் அவரோட மேடப் நேமான டாக்டர் டூமை போட்டிருந்தா வி கேன் அசியூம் தட் ஒருவேளை டோனி ஸ்டார்க் இந்த மாதிரி அயன்மேன் தான் டாக்டர் டூமா மாறி இருக்கார் அப்படிங்கிறத அசியூம் பண்ணலாம். பட் இங்கே அவரோட ரியல் நேமான விக்டர் வாண்டூமை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோனி ஸ்டார்க், அயன்மேன் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ரியல் நேம் தான் இந்த விக்டர் வாண்டூம். வேரியண்டாலாம் மாறலை. இது அந்த டாக்டர் டூம் கேரக்டராக தான் நம்ம ஆடிஜே ரிட்டன் ஆகிறாரு. நவ் ஹீஸ் நாட் அ வேரியண்ட், ஹீஸ் அ பியூர் ஈவில் கை. ஓகே, இப்போது டாக்கிங் அபவுட் செட் லீக்ஸ். இந்த செட் லீக்ஸ் வந்து நிறைய கிடச்சிட்டு வந்தது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆகியிருக்க மாதிரியான செட் லீக்ஸும் வாங்கன்னு சைக்ளாப்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரியான செட் லீக்ஸ் அப்படிங்கிறது நிறையவே கிடச்சிட்டு வந்துச்சு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்குன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த செட் எல்லாமே போட்டுட்டு அப்புறமா ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணி அண்ட் அந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரிஹர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷூட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த செட்லீக்ஸ் மூலிமா நான் அசியூம் பண்ணிக்கிட்டது இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த செட்லீக்ஸில் பார்த்தீங்கன்னா வாங் அண்ட் சைக்ளாப்ஸ் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் சைக்ளாப்ஸாக நடிக்கிற அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுருக்க மாட்டார். சைக்ளாப்ஸாக இருந்தால் கண்ணாடி போடணும். அப்படி ஒரு கண்ணாடி கழட்டினார்னா அவரோட லேசர் பீம் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு தான் ஐ கேன் அசியூம் தட் இவங்க டேரெக்டாக அந்த ஷூட் வந்து போகலை, இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அண்ட் ரிஹர்சல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஹெவியாக ஃபீல் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிஸ்டபிள் இன்சைடர்ஸுமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பேன்ஷனில் இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. எக்ஸ்பேன்ஷனு எக்ஸ்மென் எல்லாம் ஓகே தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், வாங்க எப்படி தம்பி இங்கே எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாசிபிளி இன்கர்ஷன் ஈவெண்ட்னால நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் சொன்ன தியரியில் அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் இந்த டூம்ஸ்டே படத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அது இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்கும்போது 2 யூனிவர்ஸ் கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆனால் ஒரு யூனிவர்ஸை காப்பாற்ற இன்னொரு யூனிவர்ஸை அழிச்சு தான் ஆகணும், வேறு வழிகள் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக மார்வல்ஸ் படத்தில் மோனிகா ரேம்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே நம்ம பீஸ்ட்டை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே எக்ஸ்பேன்ஷனுக்கு சிமிலராக தான் இருக்கும். மேபி அந்த யூனிவர்ஸும் இப்போ நம்ம Earth 616மே கொலைட் ஆகி இவங்க அங்கே போனதுனால ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட் கிரியேட் ஆகியிருக்கலாம். அதனால் சாசர சுப்ரீமாக இருக்கக்கூடிய வாங் வந்து ஏதாவது பண்ணி தானே ஆகணும் இந்த மாதிரி ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிற போது. அதனால் வாங் அண்ட் அவெஞ்சர்ஸ் சேர்ந்து எக்ஸ்மென்னையும் அண்ட் எக்ஸ்மென் எல்லாருமே சேர்ந்து அவெஞ்சர்ஸையும் அவங்க யூனிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக பாசிபிளி ஃபைட் பண்ணலாம்.
டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கடா போனார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு டார்க் டைமென்ஷனுக்கு போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெனிடிக்ட் கம்பர்பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்ரெட் வார்ஸில் தான் ரிட்டன் ஆவேன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எனக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தியரி வந்து சுற்றிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் டாக்டர் டூம் அவருக்கான ஒரு ஆர்மியை வந்து கிரியேட் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த ஆர்மி ஃபுல்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஈவில் வேரியன்ஸ். ஈவில் வேரியன்ஸில் யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்டர் ஹல்க் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ் இவான்ஸ் இந்த படத்தில் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் வரலாம். அந்த கேரக்டர் பாசிபிளி கேப்டன் ஹைட்ராவாக இருக்கலாம். கேப்டன் ஹைட்ரா டாக்டர் டூமுக்கு சைடில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஈவில் வேரியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக டாக்டர் டூம் அவருக்கான ஒரு அன்டிஸ்ட்ரக்டபிள் ஆர்மி அண்ட் ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை கிரியேட் பண்ணி நம்ம அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு போகலாம். அந்த சைடு அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென், வக்காண்டியன்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் ஃபண்டாஸ்டிக் ஃபோர், தண்டர்போல்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டில் நடந்தால் இட் கான் பி மேசிவ். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் கிடச்சிட்டு வந்ததே நமக்கு வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறது தெரியாது. நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து டூம்ஸ்டேவை சுற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. அதுலேயே நிறையா தியரிஸ் அண்ட் நிறைய பேர் தியரிஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் வராங்க. இன்சைடர்ஸுமே பல பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ அஃபிஷியலாக ஷூட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவுட்டோர் ஷூட்டிங்காக இருக்கும் அந்த பட்சத்தில் இன்னும் நிறையா செட் பிக்சஸ் ஆர் செட் லீக்ஸஸ் வரலாம். இன்னும் நிறையா தியரிஸ் கிளம்பலாம். நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க தான் நான் சொல்கிறேன். சரி ஓட்டா.